கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெங்காயத்தை எவ்வளோ ஸ்லைஸாக முடியுமோ அவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சா வெங்காயம் தண்ணி விடும். அந்த கேப்பில் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது மூணையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சோம்பு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இதை வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் சூடாக்கி எண்ணெய் சூடானதும் இந்த வடையை போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தா சூப்பரான உள்ளி வடை ரெடி. சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.